கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட போவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவினர் நாளை உண்ணாவிரதம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க. ஆனந்தி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு நீதி கேட்டும் சட்டமன்றத்தில் இது தொடர்பாக பேச அனுமதி அளிக்காத திமுக அரசை கண்டித்தும் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சார்பில் நாளை நாள் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 60ஐ கடந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில தொடர்ந்து மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டோர் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் திமுக அரசுதான் இந்த கள்ளச்சாராய புழக்கத்தை தடுக்க தவறிய காரணத்தினால் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இதில் இந்த சம்பவம் தொடர்பாக நேரடியாக சென்று பார்வையிட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இந்த கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுடைய உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் கல்வி செலவை அதிமுக ஏற்கும் என்று அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் அவர்களுக்கு அதிமுக சார்பில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் 38 மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடிய நாள் முதலே தொடர்ந்து 20ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இது தொடர்பாக அதிமுக பேச முற்படும் போதெல்லாம் இதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார்கள். குறிப்பாக வினாக்கள் விடைகள் நேரத்தை முழுமையாக ஒத்திவைத்துவிட்டு எங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், இது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு, இது தொடர்பாக நாள் முழுவதும் விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அதிமுக கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவையில் முழக்கங்கள் எழுப்பிய காரணத்தினாலும் இந்த விவகாரம் தொடர்பாக வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகுதான் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்திருந்தார். ஆனால் இது தொடர்பாக அதிமுக தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பி தற்போது அவர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுமையாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தொடர்ந்து இதற்கான நடவடிக்கை என்பது சபாநாயகர் தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் அரசினுடைய அலட்சிய போக்குதான் இத்தனை உயிரும் பறிபோவதற்கு காரணம் என்று அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில்தான் இதனை கண்டிக்கக்கூடிய வகையிலும் சிபிஐ விசாரணை கேட்டும் சட்டமன்றத்தில் இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி வழங்காத அரசை கண்டித்தும் நாளை தினம் எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுவதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு வள்ளுவர் கோட்டத்தில் தான் இடம் கேட்கப்பட்டது. ஆனால் அந்த பகுதியில் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படாத நிலையில் தற்போது எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் அருகே இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக அறிவித்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவா.